நான் உன் கூட இருந்திருந்தேன்னா நீ ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருந்திருப்பேன். நான் இல்லாதனாலதான் நீ இவ்வளவு அருமையா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க மட்டும் கூட இருந்திருந்தா அந்த சந்தோஷத்திலே நான் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணிருப்பேன். ஆனா இப்ப பண்ணது எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. அது போதும் மீனா. நம்ம யாருக்காக செய்யறோமோ அவங்களுக்கு பிடிச்சா போதும். அப்பதானே பணமும் கரெக்டா வரும். சந்தோஷம் மீனா. பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயமே கடன் வாங்கும் போது அது கரெக்டா கொடுத்துடணும். அப்பதான் பெரிய ஆர்டர்லாம் வந்தா கூட நம்ம நம்பி பணம் கொடுப்போம். பைனான்சியர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் மீனா. அதை கரெக்டா மெயின்டைன் பண்றவங்க தான் பெரிய ஆளா வந்திருக்காங்க. கரெக்ட்டுங்க. நானும் நாளைக்கு பணத்தை வாங்கிட்டு முதல்ல அந்த பினான்சியர் கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்க போறேன். அதெல்லாம் நீ கரெக்டா செஞ்சிருவ மீனா. நானும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சொன்ன மாதிரி தொழில விட்டு விரட்டிட்டேக்கா. நானும் வேணாம் தாண்டா நினைச்சேன். என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோன்னு புத்திமதி கூட சொன்னேன். ஆனா என்ன பண்றது, கேட்கலையே. இதுக்கு மேல அவளால ரோட்ல உட்கார்ந்துதான் பூ கட்ட முடியும். இனிமே இந்த தொழில ஜென்மத்துக்கு அவளால செய்யவே முடியாது. சொல்லுங்க சிந்தாமணி. மாஸ்டர், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? நீங்க தனியா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போறீங்களா? ஐயோ மாஸ்டர், நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்? நான் இப்பதான் உங்ககிட்ட கத்துக்கவே ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்ல, மீனா அன்னைக்கு சொன்னா இவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இவங்க தனியா போய் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு உங்க கிளாஸையே படுக்க வச்சிருவாங்கன்னு. அதனாலதான் கேட்டேன். இல்ல மாஸ்டர், மீனாவோட பிசினஸ் தான் இப்ப மொத்தமா படுக்க. இனிமே அந்த மாதிரி ஒரு அமக்களை என்னைக்குமே நடக்காது மாஸ்டர்.